ஆ ஆனா இவர் தொந்தரவு பண்ணாம கொஞ்சம் பாத்துக்கணும். சரிங்க மேடம். பசங்க ரொம்ப பயப்படுறாங்க. இவர் நைட்டு வெளியே போக சொல்றாங்க. ஆமாங்க வயசுக்குள்ளேயே நைட்டு. நைட் எல்லாம் வெளியே நிக்க வச்சா எப்படிங்க? ஆமா விடிய விடிய பனியில குழந்தைய வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நானும் வெட்டு விடுவோம், அடிச்சடிச்சு துரத்துவோம். அங்க அம்மா வீட்டுல போய் படுத்துக்காங்கன்னு சொல்லுவோம். எங்க வீட்டுல படுத்தாவும் அவன் தஞ்சாவூர் போடுவான். அந்த எங்க வீட்டுக்கு வந்தாலும் அங்க எதுக்கு போனோம் இங்க எதுக்கு போனோம்னு சரி, அடிப்பான். அந்த பொம்பளை பசங்க 2 பேரையும் மட்டும் கொஞ்சம் இந்த எக்ஸாம் முடியறது வரை கொஞ்சம் பாத்துங்களேன். ஆ சரி மேடம். சரி, தேங்க்யூ. ஆ தேங்க்யூ மேடம். நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் உங்களுக்கு, இப்போ 2 பசங்களை மாமியார் வீட்டுல விடு. அவங்க அந்த 12th அந்த 10th முடிக்கட்டும். அடுத்த வருஷம் இங்க அட்மிஷன் வாங்கி கொடுக்குறேன். நோ ப்ராப்ளம். இப்போ என்னன்னா, நீங்க 2 பேரும் ஒண்ணு இல்லைன்னா ஹாஸ்டல்ல இருக்கலாம் சின்ன பாப்பாவை வச்சுட்டு. இல்லைன்னா உங்களுக்கு சின்னதா ஒரு ரூம் எடுத்து தரும். 3 மாசம் தான் நான் வாடகை கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும். புரியுதா? புரியுது. நீங்க 2 பேரும் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்லா பசங்களை பார்க்கலாம். 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு பசங்களை இங்க ஷிஃப்ட் பண்ணிடு. மீன்வைல் சின்ன பாப்பாவை அடாப்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். சரி பண்ணிக்கலாம். குழந்தைய கொடுத்துரு. கொடுத்துடலாம். சரியா? புரியல.